ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஒரு கேள்வி. திருவரங்கத்திலே படையெடுப்பு காலத்திலே பழைய நம்பெருமாள் வலசையாக வெளியிலே எழுந்தருளி இருந்தார். அந்த சமயத்திலே புதிதாக ஒரு நம்பெருமாள் திருமேனி செய்யப்பட்டது. மீண்டும் நம்பெருமாள் திரும்பவும் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்து சேர்ந்தார். இப்பொழுது அந்த 2 திருமேனியும் இங்கே காணப்படுகிறதா, சேவிக்கப்படுகிறதா என்பது கேள்வி. நம்முடைய பூர்வர்கள் சரித்திரத்திலேயே இதை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது நம்பெருமாள் திரும்பவும் எழுந்தருளின பிறகு அங்கு இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு அக்காலத்திலே எது முன்பிருந்த நம்பெருமாள் திருமேனி, எது புதிதாக செய்யப்பட்ட நம்பெருமாள் திருமேனி என்று ஒரு சந்தேகம் வந்ததாகவும், அப்பொழுது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தானை அழைத்து வந்து, அதாவது வயது முதிர்ந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தான், துணிகளை தோய்த்து கொடுப்பவன், அவனிடத்திலே கேட்க, அவன் 2 பெருமாளுக்கும் திருமஞ்சனம் பண்ணி அந்த ஈரவாடை தீர்த்தத்தை கொடுத்தால் அந்த திருமேனி வாசனை மற்றும் தன்மையை கொண்டு இந்த தீர்த்தத்தினுடைய சுவை மாறும், அந்த சுவையை கொண்டு அடியேன் சொல்லிவிடுவேன் எந்த திருமேனி பழைய திருமேனி என்பதை சொல்லிவிடுவேன் என்று இந்த ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தான் சொல்ல, அதன்படி அவர்கள் செய்து எந்த திருமேனி பழைய திருமேனி என்பதை நிர்ணயித்தார்கள் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். இப்பொழுதும் நாம் திருவரங்கம் பெரிய கோயிலிலே பெரிய பெருமாள் சந்நிதியிலே நம்பெருமாளை சேவிக்கிறோம். இந்த நம்பெருமாள் பிராச்சீனமாக இருந்த நம்பெருமாள், நடுவிலே செய்யப்பட்ட நம்பெருமாள் திருமேனி, அந்த திருமேனி தான் இப்பொழுது திருவரங்க மாளிகையார் என்று திருநாமத்தோட இங்கே பெரிய பெருமாள் சந்நிதியிலேயே வந்து எம்பெருமானும் எழுந்தருளி இருக்கிறான். ஆக 2 திருமேனியுமே நாம் இப்பொழுது ஸ்ரீரங்கத்திலே சேவிக்கலாம். இந்த திருவரங்க மாளிகையார் என்ற எம்பெருமான் யாக பேரராகவும் யாகசாலைக்கு நம்பெருமாள் எழுந்தருள வேண்டிய காலங்களிலே இந்த திருவரங்க மாளிகையார் எழுந்தருள்வது என்ற கிரமமும் இங்கே கடைபிடிக்கப்படுகிறது. ஆக 2 திருமேனியும் நாம் இங்கே ஸ்ரீரங்கத்திலே சேவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.